காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஓசை வரேன். ஏன்னா அங்கிருந்தே கத்திட்டு தான் வருவியா? அப்ப அங்கிருந்தே நான் கூப்பிட்டது உனக்கு கேட்டிருக்கலாம். என்னன்னு சத்தம் தர மாட்டியா? சரி, திங்ஸ் எல்லாம் எடுத்து கார்ல வச்சிட்டியா? வச்சுட்டேன். அப்புறம் கிளம்புனதுக்கு பிறகு அதை எடுக்கல இதை எடுக்கல, காரை திருப்பு, சார்ஜர் எடுக்கல, ஹெட்போன் எடுக்கலன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, சொல்ற இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிருவேன். எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வேற எதுக்கு இப்போ ஒரு மாதிரி இழிக்கிறான்? கிளம்ப போறோம். யார் இல்லைன்னு சொன்னது? இந்த 2 நாள் இந்த வீட்டுல தனியா குடும்பம் நடத்தி இருக்கோம். குடும்பமா? டேய், ஏய் உண்மைதானே? இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னதான் வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள 2 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 2 நாளும் நம்ம இங்க தனியா இருந்திருக்கோம். இத மறக்க முடியாத மாதிரி. மறக்க முடியாத மாதிரி என்ன? எனக்கெல்லாம் போன உடனே எல்லாம் மறந்துடும். மறக்க முடியாத மாதிரி ஞாபகத்துல வச்சிருக்கேன். நீ என்ன என் லவ்வரா? எக்ஸ் தானே? ஓய், எனக்கே வா. இல்லப்பா, அதானே உண்மை. அதெல்லாம் இருக்கட்டும். திங்ஸ் எல்லாம் எடுத்து கார்ல வச்சிட்டோம். இனிமே கார்ல ஏற வேண்டியதான், புறப்பட வேண்டியதான். வீட்டுக்கு போனா நீ யாரோ நான் யாரோ. இங்கே நீ யாரோ நான் யாரோ தான். அப்படியா? இப்ப எதுக்கு நீட்டி முழங்குறான்னு தெரியலையே. நல்லா கேக்குது, சொல்லு. 2 நாள் நம்ம இங்க இருந்ததுக்கான இந்த மெமரிஸ மறக்க முடியாத மாதிரி. மறக்க முடியாத மாதிரி? மறக்க முடியாத மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்ல. ஓ, அப்படி வரியா? நம்ம இங்க 2 நாளைக்காக தானே வந்தோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நீ தானே என்ன கூட்டிட்டு வந்த? ஆமா. அதனால கையில எல்லாம் ரூபாய் இல்ல. வேணா ஜிபேல போட்டு விடவா? என்னடி குளிர் விட்டு போச்சு போல? அப்போ நீ காசு கேட்கலையா? வேற மறக்க முடியாத மாதிரி என்ன? வேற மறக்க முடியாத மாதிரி என்ன நீ தான் யோசிக்கணும். அப்புறம் ஓசை, நீ கொடுக்கறது இன்னும் 2 ஜென்மத்துக்கு தாங்குற மாதிரி குடாய். அடிச்சே சாகடிச்சிருவேன். தள்ளுடா. அப்போ கொடுக்க மாட்டேன். என்ன என்கிட்ட எல்லாம் நீ கேக்குற மாதிரி கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. இருக்கேன், நீ கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நம்ம கிளம்பலாம். நீ ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்க. என்னால எல்லாம் முடியாது. ஓ அப்படியா? அப்ப இந்த 2 நாள் நான் கொடுத்ததை மட்டும் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லாம் கடன்லயே இருக்கு. இந்த கடனை எல்லாம் எப்ப தீக்க போறீங்க மேடம்? கடனா? அப்புறம் பின்ன ஓசில என்னன்னு தந்துட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன வள்ளல் பரம்பரையிலேயே பிறந்திருக்கேன்? எல்லாம் கடனா தந்ததுதான். கடனை வசூல் பண்ணாம இங்க இருந்து கிளம்ப போறதா ஐடியா இல்ல. எப்படி மேடம்? நீ என்ன லூசா? வலிக்குது, கையெடு. கை எடுக்கிறேன். நான் கொடுத்ததெல்லாம் ஒன்னொன்னா கொடுன்னு நான் கேட்கல. மொத்தத்தையும் சேர்த்து ஒன்னா கொடுத்தா போதும். இல்ல எனக்கு உன் கடனே தேவையில்ல, உன்கிட்ட கடனாளியா இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படல, அதனால நீ கொடுத்தத தனித்தனியா தான் கொடுப்பேனா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியே வாங்கிக்கிறதுக்கு கூட எனக்கு டபுள் ஓகே தான். இல்ல நீ கொடுத்த கடனை எல்லாம் தனித்தனியா கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஒன்னா மொத்தமா சேர்த்து கொடுத்துட்டேன்னு ஒன்னா கொடுத்தாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் கொடுத்த கடனை வசூல் பண்ணாம கிளம்ப போறதா இல்ல. எப்படி தாங்க வசதி? யோசிக்காம கொடுத்துறேன். யோசிக்காம குடுக்கறதுக்கு நீ என்ன என்கிட்ட வச்சிருக்க தந்தியா? கொடுத்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேலாம். இப்போ கலெக்ட் பண்ணதெல்லாம் ரிட்டர்ன் கொடு. நானோட கேட்டேன். எப்படி நீ கேட்காமலேயே பெரிய மனசு பண்ணி உனக்கு நான் கொடுத்தனோ அதே மாதிரி பட்டுன்னு கொடுத்துறேன். இங்க போறோம், என்ன நீ டார்ச்சர் பண்ற. நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன், நீ மொத்தமா கொடுத்துறேன். ஏன்னா இப்ப நம்ம ஊருக்கு போயிருவோம். அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஏற்கனவே நீ என் எக்ஸா போயிட்ட. அப்பவே என்ன கஷ்டப்படுத்திட்டு தான் எக்ஸா இருக்க. இப்ப இந்த கடனோட கிளம்புனான்னு வச்சுக்கோ, இது பெரிய பாவம். பாவத்தை பத்தி பேசுற மூஞ்ச பாரு. அப்புறம் கடன் வேற அன்பு முறிக்கும். நீ தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் நீ நினைக்கிறது என்கிட்ட இருந்து கிடைக்காது. அப்படியா? அப்படியேதான். சரி ஓகே. அப்ப மொத்தமா உன் கடனை நானே அடைச்சிடுறேன். ஆமோ, ஒன்னில கடனை நீ அடைச்சிடு, இல்ல என்ன அடைக்க விடு. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். காத்து ஜவல்லை செய்யுவல்ல, நீ மட்டும் பேசடி. 7-8 நாளட்டும் எதுவும் உங்களை சொன்ன வீசடி. கண்ணால போதட மின்னால தகடு எனக்கு தானடி. சட்டையில் போக்கெட்ட தச்சது உன்னைய பதக்கத்தானடி. தின்னா அண்ணம் வச்சு தின்னா உள்ளே கோக்கா மக்கா நின்னா. இப்ப என்ன நடந்துட்டுனால்ற? நீ மாறிட்ட சார். எது? நான் மாறிட்டனா? மொத்தமா மாறிட்ட. நீ மாற வச்சுட்ட இசை.
ஆமா சாம், தப்பு பண்றவங்க அவங்க தப்ப எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா எதிரில் நிக்கிறவங்க மேலதான் பழிய போடுவாங்க. முன்னெல்லாம் என் விருப்பம் இல்லாம உன் சுண்டு விரல் கூட என் மேல படாது. நான் என்னதான் உன்னை வெறுப்பேற்ற மாதிரி பேசினாலும், என்னதான் உன்கிட்ட கிண்டல் பண்ணாலும், அதுக்காக எல்லாம் நீ உன் ஆம்பளைத்தனத்தை என்கிட்ட காமிக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா இப்போ எப்ப பாரு எக்ஸ் லைக்னு சொல்லிட்டு என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியே நடந்துக்கிறேன். இசை, உனக்கு விளையாட்டா இருக்கா? எதுக்கு பாடுற? நீ என்கிட்ட எதை எதிர்பார்த்தியோ அதான் நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். என் அம்மா இதான் என்கிட்ட எதிர்பார்த்தா. நான் காதலிக்கும் போது அவளுக்கு இதை என்னால கொடுக்க முடியல. லவரா இருந்து கொடுக்க முடியாததான் எக்ஸா இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சிரிக்கிறேன். இனிமே உன் கூட சேர்ந்து நானும் அழ முடியுமா? நீ என்கிட்ட இருந்து எதை எதிர்பார்த்தியோ அதான் கொடுத்துட்டு இருக்கேன். நீ நான் காதலிச்ச ஏன் சாம் இல்ல. அப்படி பார்த்தா இசை, நீயும் நான் காதலிச்ச ஏன் அம்மும் கிடையாது. ஏன் சாம், எதுக்காக இப்ப எல்லாம் என்கிட்ட என் மனசு உனக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சுலாம்? நீ ஏன் நெருங்கி வர? உன் இஷ்டம் போல எல்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு கடைசியா எக்ஸ் லைக் ஐ லைக் யூ ஐ ஹேட் யூன்னு சொல்லி முடிச்சிடுற. சரி, உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். எதுக்காக நீ யூஎஸ் போன? ஏன் உனக்கு தெரியாதா? உங்க அப்பா பண்ண வேலையெல்லாம் ஒவ்வொரு தடவையும் உனக்கு நான் விளக்கிட்டே இருக்கணுமா? ஐயோ ஓசை, உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ எதுக்காக குருவை கட்டிக்க மனமேடையாருன? உங்க அப்பா மிரட்டினதுனாலதான். அதான், அது எதுக்காக பண்ண? அப்பா எங்க அண்ணன் ஏதாவது பண்ணிடுவான்டா. சிம்பிள் பதில் வந்துட்டு, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ காதலிச்ச சாம்ங்கிற பையன் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். இந்த சாமால 2 பேரும் அடிச்சு போட முடியாது. ஏன் உன் பக்கத்துல வந்து உன்னை கிஸ் பண்றதுக்கே 1000 தடவை யோசிக்கிறவன். யார் மனசையும் கஷ்டப்படுத்த தெரியாது. அவன் ஆம்பளையே இல்ல. ஏன் பாய் மூடை, நான் இன்னும் பேசி முடிக்கல. இந்த உலகத்திலே ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. எல்லா பொண்ணுங்களுமே அவங்க ஹஸ்பண்ட் இல்லனா லவ் பண்ற பையனதான் வீரனா நினைச்சிருப்பாவ. ஆனா நீ அந்த கிழவனை எல்லாம் வீரனா நினைச்சிருக்க. அந்த ஆள் என்ன பேசினாரோ அதுக்கெல்லாம் தலையாட்டி இருக்க. தைரியமே இல்லாத கோல மாதிரி அந்த ஆள் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு அந்த ஆள் பின்னாடியே போயிருக்க. மனமேட யார சொன்னா ஏறி இருக்க, யூஎஸ் போ சொன்னா போயிருக்க. இதெல்லாம் நான் ஆம்பளையே இல்ல நீ நினைச்சதுனால தானே. என்னால என் அப்பனை எதிர்க்க முடியாது. என்னதான் ஒரு ஆளா நீ மதிக்கவே இல்லையே. அதுக்கு காரணம் யாரு? நான் தான். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். முட்டாளா இருந்திருக்கேன் லைசை. உன்னை பட்டர்ஃபிளை மாதிரி பறக்க விட்டு அதுலதான் என் சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்ன நினைச்ச? நீ பறந்துட்டு இருக்கத பார்த்து நான் சிரிச்சுட்டே இருக்கேன். என்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண தெரியல. இவன் ஆம்பளையே இல்ல. இவனால இவன் அப்பனா இல்ல. ஒருத்தனை கூட சமாளிச்சு அடிச்சு போட முடியாது. இவன் அப்பதான் வீரன். அந்த ஆள் சொல்ற மாதிரியே கேட்போம். அப்பதான் நம்ம மன்னனுக்கு எதுவும் ஆகாது. இப்படி நினைச்சிட்டு தானே அந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டின. அப்பவே உன்கிட்ட என் ஆம்பளை திமிர காமிச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரிக்டா வெளியே கேட்டு பாருடி. எப்படி எல்லாம் பொண்ணுங்க கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும். ஐயோ, தெரியாம இதுக்குள்ள வந்துட்டமே. கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்லையே. ஒவ்வொரு பொண்ணுங்களும் அழுறத வெளியே போய் கேட்டு பாரு. ஆனா அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் உன் பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணிருப்ப. நான் தான் அப்படி இல்லையே. லவ்வரா நீ என்கிட்ட என்ன ஆசைப்பட்டியோ அதை என்னால கொடுக்க முடியாம போயிட்டு இப்ப எக்ஸா குடுக்கறேன். நீ ஆசைப்பட்டதை தான் நான் குடுக்கறேன். உனக்கு புரியல இல்ல சாம், உனக்கு புரியல இல்ல. உங்க அப்பா என் அண்ணனை கொன்றுவேன்னு மிரட்டினாரு. என்ன என்ன பண்ண சொல்றேன்? ஓ, ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த ஆள். நிறுத்து சாம். என் இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. மொத்த பொண்ணுங்களை உன் கூட கம்பேர் பண்ணாத இசை. ஒன்னில் எதிர்த்து நின்னு போராடி இருப்பாங்க. இல்லனா வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க. நான் உன்கிட்ட ஆம்பளைத்தனத்தை காமிக்காததுனாலதான் நீ கோழையா இருந்துட்டேன். அதான் நீ எதை ஆசைப்பட்டியோ அதை தான் நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சொன்னா? அண்ணனுக்காக இதெல்லாம் பண்ணியா? ஏன் உனக்கு தெரியாது? என் ஃப்ரெண்டுக்காக நான் உயிரே கொடுப்பேன்டி. அவனுக்கு ஒண்ணுன்னா ஏன் அப்ப இல்ல. எவனை வேணா எதிர்த்து நிப்பா இந்த சாம். இது உனக்கு நல்லாவே தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தேன் இசை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் உன்கிட்ட நடந்துகிட்ட விதம். ஐயோ, நம்ம காதலிச்ச பொண்ணு. ஏய் மெண்டல், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எந்த ஒரு விஷயத்துல சந்தோஷப்பட்டியோ அந்த சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். உன் சந்தோஷம் எல்லாமே எனக்கு சந்தோஷம். ஆனா என்ன நீ ஒரு ஆம்பளைய கூட நினைக்கல. அப்ப 25 வயசு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அந்த கிழவ மேல உனக்கு நம்பிக்கை இருந்தது. நிப்பாட்டு சாம், போதும். ஏண்டி, நீ பண்ண விஷயத்தினால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன விட அந்த பெரிய மனுஷர் எவ்வளவு அவமானத்தை எல்லாம் அனுபவிச்சாருன்னு தெரியுமா? சுத்தி இருக்க 4 ஊர்ல உள்ளவங்களாம் பெரிய மனுஷனா நினைச்சு என்ன பஞ்சாயத்துனாலும் அவன் தாத்தாவை தான் முன்ன உட்கார வைப்பாங்க. அப்பேற்பட்ட நல்ல மனுஷர் எத்தனை நாள் வெளியிறங்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தாருன்னு தெரியுமா? எங்க போனாலும் என்ன ஏதாச்சும் ஊருக்கெல்லாம் நாட்டாம சொல்லுவீங்க. உங்க பேத்தியே அரசு பையனு கூட ஊரு சுத்திட்டு இப்ப வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலாம். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் பண்ணது சரின்னு சொல்லல. என் இடத்துல இருந்து ஏன் ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டேங்கிற? எப்படி உன் இடத்துல இருந்து யோசிக்க சொல்றியா? நீ ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தியா? என் இடத்துல இருந்து யோசிச்சு பாத்திருந்தியா அப்படி ஒரு தப்பான முடிவே எடுத்திருக்க மாட்டேன். என் முட்டாள், என் அன்பு கூட என்ன பார்க்கும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சியில தவிக்க விட்டுட்டியடி. அவ்வளவு பெரிய மனுஷர் உங்க அப்பா கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. தமிழாண்டி என் காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்டாங்க. உன் அம்மாவும் அப்பாவும் என் காலில் விழும்போது நீ பாத்துட்டு தானே நின்ன. அப்ப கூட உண்மை என்னன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் எழும்பல. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திட்டு நீ போவ, திருப்பியும் வந்து உன் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லுவேன்.
அப்படியே உன்னை கட்டி அணைச்சி இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சியா அப்படின்னு கொஞ்சம் குலாவ சொல்றியா? நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் சரியா இருக்கும்போது உனக்கு என்ன பிடிக்கல, இப்ப தப்பா இருக்கேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுக்கோ. போதும், எனக்கு கொடுத்ததுதான் மொத்தமா எடுத்துக்கிட்டேலாம், கிளம்பலாம். அப்புறம் இசை, உன் மேல கொலை வரியில இருக்கேன், ஒத்துக்கிறேன். அதே அளவு எனக்கு பாசமா இருக்கு. அதுக்காக உன்னை மன்னிக்க எல்லாம் முடியாது. எவ்வளவு சீக்கிரம் அந்த கம்பெனிக்கு வரதை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்ல இருக்க முடியுமோ வீட்ல இரு. இல்ல நான் உன்கிட்ட அசிங்கமா பேசிட்டு வருத்தப்படவும் மாட்டேன். அடிச்சாலும் வருத்தப்பட போறது இல்ல. உன்கிட்ட என் லிமிட்டை கிராஸ் பண்ணாலும் நான் வருத்தப்பட போறது கிடையாது. சோ என்கிட்ட நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசாதா. ஏன்னா நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப எது பண்றேனோ அதுதான் சரி. நீ எதை ஆசைப்பட்டியோ அதான் கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, நான் இருக்க பக்கமே தலை வச்சு படுக்காத. வேஸ்ட். நான் சொல்றேன்ல, அது ஒரு காலம். அப்போ உன் கண்ணுல இருந்து லைட்டா கண்ணீர் வந்தாலே எனக்கு தான் வலிக்கும். இப்ப நீ இவ்ளோ அழுதும் எனக்கு வலிக்கவே இல்ல. 10 நிமிஷம் டைம். அழுது முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்பி வர வழிய பாரு. நானும் போனா போட்டோன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஏடி, என்ன உரசுனா சரி, ஏன் என்ன மட்டும் உரசுனா உனக்கு பார்த்தாதா? அவனே உரசுனாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? ஒரு குழந்தை போல வாயை மூடி சொல்ல கையை எடுன்னு சொன்னேன். ஏய், ஏய், கையை எடு, கையை எடு. நெஞ்சில் சேமித்து கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியது. வெள்ளி சிரிப்புகள் உன் தவற, அது கொள்ளை போனது என் தவற. பிரிந்து சென்றது உன் தவற, நான் புரிந்து கொண்டது என் தவற. கண்ணீர் பெருகும் பெண்ணின் இதயம் சதியில்லை கள்ளர் சுவர். நான் வந்த வேலை சீக்கிரமாவே முடிஞ்சுட்டு இப்ப கிளம்புனா நைட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். நீ அழுறதுக்கு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்திருந்தேன். 1/2 மணி நேரமா அழுதுட்டு இருக்கேன். இப்ப வர போறியா இல்லனா எனக்கு என்ன வந்ததுன்னு நான் கிளம்பவா? வரதெல்லாம் ஓகே தான். அவங்க 2 பேருக்கிட்டையும் கிளம்புறான்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு கிளம்பணும். இப்படியே அழுது வடிச்சிட்டு வந்து நிக்காதா. எனக்கு தெரியும் எப்படி வரணும்னு. தெரிஞ்சா நல்லதுதான். நம்மளை பத்தி எதுவுமே எழுதி வைக்கல. நம்மளை பத்தின விஷயங்கள படமா தான் 2-3 வரைஞ்சு வச்சிருக்கான். வேற எதுவுமே எழுதுன மாதிரி தெரியல. இவ மனசுல இருக்கிறத எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இந்த டைரியை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்ன என் கண்ணு குருடாக போறது கன்ஃபார்ம். குரு, டைரி ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, சமைச்சிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல. காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கண்ணு தெரியலையா என்ன? இல்ல, டைரி ரீட் பண்ற மாதிரி இருக்காதான். அது வர வர உனக்கு கண் ஒழுங்கா தெரியலன்னு நினைக்கிறேன். தியேட்டருக்கு கூட்டு போனா ஹோட்டல் மாதிரி இருக்கும். இப்ப சமைச்சிட்டு இருக்கேன், டைரி ரீட் பண்ற மாதிரி இருக்கும் உனக்கு. நக்கல் பண்றேன்னு தெரியுது. குரு, உன் கைய ஒரு தடவை காட்ட. உன் கையில காயம் பட்டிருக்கு. ஆனா நீ அத யார்கிட்டயுமே சொல்லல. பிரியாண்டிய நீ அம்மான்னு தான் கூப்பிடுவேன். பிரியாண்டி கிட்டேயும் சொல்லல. உன் அம்மா கிட்டேயும் உன் கையில காயம் பட்டிருக்கத நீ சொல்லவே இல்ல. உன் கையில என்னது? இல்ல, உங்க கையில காயம் பட்டிருக்கிறதுனாலதான் காலையில பிரியாண்டி கிட்ட டாடிய பார்க்க போறேன், அங்கேயே சாப்பிட்டுருவேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கீங்க. குரு, கை அப்படியே வச்சிருந்தா கண்டிப்பா காயம் பெருசாயிட்டே இருக்கும். தீ காயம் வேற. ஏய், இப்ப எதுக்கு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? நீ மொத்தம் உன் கைய காமி. ஏய், என் கைக்கு என்னன்னா உனக்கு என்ன? உன்கிட்ட வந்து என் கை வலிக்குது, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுன்னு ஏதாவது கேட்டனா? மருந்து போட்டாதானே குரு சரியாகும். உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், நீ கண்டுக்கவே இல்ல. நீ கேட்ட உடனே நான் உனக்கு பதில் சொல்லணுமா? நான் கேட்ட உடனே நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டா இருக்க. கைய காட்டு குரு. ஏன் கையடுறீங்க? இந்த டைரி எப்போ என் கையில கிடைச்சதோ அப்பல இருந்து பைத்தியம் புடிச்ச மாதிரி இருக்கேன். பைத்தியம் புடிச்ச மாதிரி 1008 கேள்வி உன்கிட்ட கேட்டுட்டேன். எதுக்காவது வாய் திறந்து பதில் சொன்னியா? கல்லு மாதிரி தானே நிக்க. அப்புறம் என் கையில அடிபட்டு இருக்கா, நீ கேட்ட உடனே மட்டும் உனக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் மித்ரா, என் கையில காயமே ஆயிருந்தாலும் அதை நினைச்சு ஃபீல் பண்றதுக்கும் அதை நினைச்சு அழுறதுக்கும் உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யாரு முத? ஓ, உங்க அண்ணி பார்த்த மாப்பிள்ள இல்லனா அதனால அழுறியா? உன்கிட்ட நான் ஏதாவது இப்ப கேட்டனா? டைரி ரீட் பண்ணாதன்னு எடுத்துட்டு போதுக்கு வந்தனா? என்ன? இல்ல, உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. கையில காயம் ஆயிடுச்சான்னு மட்டும் தானே கேக்குறேன். நானே என்ன உனக்கு எப்படி தெரியும்டா கேட்டேன், நீ பதில் சொன்னியா? முத இந்த டைரி விளையாட்டுத்தனமா தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த டைரி என் கைக்கு வந்ததுல இருந்து எனக்கு பிடிச்ச பைத்தியம். நானும் முத இதை விளையாட்டுத்தனமா தான் எடுத்தேன். ஆனா எப்ப இந்த டைரியில இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ தீல தூக்கி போட்டியோ அப்பவே புரிஞ்சுட்டடி நீ ஏதோ பெரிய விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கானு. ஆமா, நீ தான் என்ன பின்னாடி வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் என்ன உன்னை கொல்லவா போறேன், இல்ல அடிச்சு கொடுமையா படுத்த போறேன்? இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த டைரியை தீல போட நினைச்சிருக்கானா?
எனக்கு தெரிஞ்சு உன் மனசுல இருக்க விஷயம் சின்ன விஷயமே கிடையாது. ஏதோ பெருசா எல்லார்கிட்டயும் மறைச்சிட்டு இருக்க. குரு, ஆம், என்ன பிரியாமா? என்னக்கண்ணா ஏதாவது சண்டையா போடுறீங்க? ஐயோ, சண்டை எல்லாம் இல்ல பிரியாமா. எல்லாம் மித்ரா வேற அழுதுட்டு நிக்கிறான். நீயும் சத்தம் போட்டு திட்டுற மாதிரி இருந்தாதான் உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியாமா. காலேஜ்ல டைம் டேபிள் கிளாஸ் மாத்தி கொடுத்துட்டான். அதான் டிபார்ட்மெண்ட்குள்ள கொஞ்சம் இஷ்யூ. அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு நிக்கேன். வேற எதுவும் இல்ல பிரியாமா. நானும் பயந்துட்டேன். யார் தான் தப்பு பண்ண மாட்டாங்க, எல்லாரும் வாழ்க்கையில தப்பு பண்றதுதான். அதுக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேட்ட மாதிரியே விசாரிக்கிறேன். ஆம், நான் பாத்துக்கிறேன் பிரியாமா. சாரி. சரிப்பா, நீ கைய காட்ட. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீ என்ன திட்டு அடி என்ன வேணாலும் பண்ண, ஆனா உன் கையில காயம் பட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ அதுக்கு எந்த ஆயின்மெண்ட்டும் போடல. இப்படியே விட்டா காயம் ரொம்ப பெருசாகிரும் குரு. எனக்கு என்னன்னா உனக்கு என்ன? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திருப்பி திருப்பி காயம் பட்டிருக்கான்னு கேட்டுட்டே நிக்கிறேன். அப்ப சொல்ல மாட்டேல. நான் எதுக்கிட்டு சொல்லணும்? நீ பதில் சொல்லு. என்ன எங்க முதல்ல பார்த்த, எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு நீ பதில் சொல்லு. முதல்ல எனக்கு ஒண்ணு எப்ப தெரியும்னா, சொல்லு. நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்பதான் தெரியும். மித்ரா, நீலி கண்ணீர் வடிக்காம இங்க இருந்து வெளியே போறியா? சரி, கிளப்பிட்டே இருக்கேன். என்னை பத்தின விஷயங்களை டிராயிங் மூலமா உங்க அப்பாக்கு தெரிவிச்சிருக்கேன். மொத்தப்படி எதையுமே எழுதின மாதிரி எனக்கு தெரியல. உன் மனசுக்குள்ள இருந்து வெளியே வந்தாதான் உண்டு. எத்தனை தடவை தான் உன்கிட்ட கேட்டுட்டே இருக்குது? அந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கல. உனக்கு இருக்க அதே திமிரும் அதே பிடிவாதமா எனக்கு இருக்கு. இங்க பாரு, ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கதா மட்டும் நினைக்காத. எப்படி பிளான் போட்டு உனக்கு என்ன பிடிச்ச விஷயத்தையே வெளியே தெரியாத மாதிரி மாத்தி உன் லவ்வைய மறைச்சி அரேஞ்ச் மேரேஜா பண்ண பாக்குற பத்தியா? இங்க பாரு மித்ரா, உன்கிட்ட முடிவா ஒரு விஷயத்த சொல்றேன். உனக்கு என்ன எப்படி தெரியும், எப்ப தெரியும், எதனால உனக்கு என்ன பிடிச்சது, எப்பல இருந்து பிடிச்சது, ஏன் என்ன உன் பின்னாடி வர வச்ச, இதெல்லாம் மறைச்சி நான் வீட்டுல பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாடகத்துக்கு காரணம் என்ன? இது எல்லாம் தெரியாம உன் கழுத்துல தாலி ஏறான்னு மட்டும் நினைக்காத. ஐ மீன், என் கையால தாலி ஏறான்னு மட்டும் நினைக்காத. அப்போ என்ன? எனக்கு பதில் தெரியாம இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 50 வருஷமே ஆனாலும் நான் வேற கல்யாணம் பண்ண போறது கிடையாது. உன்கிட்ட இந்த பதில் வராம இந்த குரு இப்படித்தான் இருப்பான். எப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வருதோ அதுக்கு பிறகு சொல்லு, அப்புறம் தான் எல்லாம். சரி, இப்போ கைய காமி. நான் தான் சொல்றேன் எல்லாம். உன்கிட்ட இருந்து சரியான பதில் வராம என்கிட்ட இருந்தா எதுவும் நடக்காது. இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? போறேன். ஆனா உங்க வீட்ல இருந்து வரும்போது மகேஸ்வரி ஆண்டியோட போன் நம்பரை வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆண்டிக்கு போன் பண்ணி குருக்கு கையில தீக்காயம் பட்டிருக்கு, அதனாலதான் இன்னைக்கு மதியம் உங்க வீட்டுல சாப்பிட வந்தாரு. இதெல்லாம் சொல்ல போறேன். என்கிட்ட தானே உங்களுக்கு உங்க கையை காமிக்க பிடிக்கல. உங்க அம்மா கேட்பாங்க, அப்ப எப்படி பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம். நான் வரேன். ஏன் என்கிட்ட தானே பதில் சொல்ல மாட்டீங்க? உங்க அம்மா கேட்பாங்க, அப்ப எப்படி பதில் சொல்றீங்கன்னு பாக்குறேன். மித்ரா, இவங்க நடந்துட்டு இருக்க விஷயம் ஏதாவது அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. என் கையில காயம் பட்டுட்டேன், நான் தீல தூக்கி டைரிய போட்டேன், ஏதாவது கிறுக்கு வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, மொபைல அடிச்சு சாவடிச்சாலும் சாவடிச்சிருவேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இன்னைக்கு நைட் இசை வருவாங்க எல்லாம், அப்புறம் பாத்துக்கிறேன்டா. ஏன் கிளம்புன்னு சொல்றேன் எல்லாம். இங்க பாரு மித்ரா, தேவையில்லாம அம்மாக்கு கால் பண்ணி என் கையில காயம் பட்டிருக்கு, எனக்கு தலைவலியா இருக்கு, எனக்கு காய்ச்சலா இருக்கு, இப்படி ஏதாவது சொல்லி அவங்கள டென்ஷன் ஏத்துறேன்னு வச்சுக்கோ, நேரா வீட்டுக்கு போவேன், போனை எடுப்பேன். உனக்கு தெரியாதுல, அம்மாவோட போன்ல என்னோட பிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. உன் நம்பரை வாட்ஸ்அப் கால்னு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருவேன், பாத்துக்கோ. இங்க இருந்து போன் சொல்றேன்ல. போறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள யார வச்சு உன் கைக்கு மருந்து போட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏய், சரிதான் போடி, உன்னால முடிச்சத பாரு. உனக்கு திமிரம் பிடிவாதமா இவ்வளவு அழுத்தமா இருக்குன்னா எனக்கும் அது இருக்கு. என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நீ வெறுத்துருவ. என்னால ஒரு உயிர் இப்போ இந்த உலகத்துல இல்ல. காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா, கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும், காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும், பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே. அங்கிள். ஆண்டி, போயிட்டு வரோம். சாம், அந்த வேலையை 2 நாளையில முடிக்க முடியுமான்னு தெரியல அங்கிள். முடிச்சிட்டு கிளம்ப முடியுமான்னு தெரியல. இசை வர கூட்டிட்டு வந்திருக்கேன். நினைச்ச நேரத்துக்குள்ள வீட்டுக்கு கிளம்பணும்னு புலம்பிட்டே இருந்தேன். பாரு, நீ நினைச்ச நேரத்துக்கு முன்னமே உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஐயோ அங்கிள், எல்லா வேலையும் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். ஐயோ கண்ணா, வேலையெல்லாம் நல்லபடியா முடியறதுக்கு உன் திறமை தான் காரணம். உன் திறமையினாலதான் 2 நாள் வேலையை 1 நாளிலேயே முடிச்சிருக்கேன்.
அதனால உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவளை கவனிச்சுட்டு இன்னைக்கு 3 மணிக்கு முன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்ட பத்தியா? உன் திறமை தெரிஞ்சதுனாலதான் உன் ஃப்ரெண்டு 10 பேர் பண்ற வேலையை உன் ஒருத்தனை நம்பி கொடுத்து விட்டுருக்கான். அங்கிள் இந்த ஊருக்குள்ள என்ட்ரு ஆனதும் இசை வர இருக்கான். எப்படி கொஞ்ச நேரத்துல ஒரு வீடை பாக்குறது? அப்படியே வீடு கிடைச்சாலும் அது சேஃபா இருக்குமா? வீடை பார்த்துட்டு எப்ப வேலையை ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே டென்ஷனாவே இருந்தேன். அப்புறம் அங்க இங்க அலையணும், இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே டென்ஷனா தான் இருந்தேன். ஆனா அங்கிள் நீங்க இருந்ததுனாலதான் வீடும் ஈஸியா கிடைச்சது. நான் எங்க போனனாலும் என் கூட நீங்களும் வந்து சட்டு புட்டுன்னு வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அட இருக்கட்டுப்பா, சஞ்சய் அவனுக்கு நீ பையன் மாதிரின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு பிறகு உன் விஷயத்துல உதவி செய்யாம இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வீடு, அதுக்கு பிறகு எல்லா வேலையும் ஈஸியா முடியறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அங்கிள். அட இருக்கட்டும்பா. மாடி, எடுத்துட்டு போக வேண்டிய பொருளை எல்லாம் கார்ல பத்திரமா எடுத்து வச்சிட்டியா? ஆமா அங்கிள். என்னம்மா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல பேசுற சத்தம் வேற ஒரு மாதிரி இருக்கு. நீயா ஆள் சரியில்லை, முகம் எல்லாம் வீங்கி இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், நல்லா தான் இருக்கேன். சரி அங்கிள், நாங்க அப்ப கிளம்புறோம். அம்மாடி, பத்மா தந்த பையெல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டியா? வச்சுட்டேன் அங்கிள். நேத்துக்கு தான் ஒரு வாழை கொல்ல வெட்டணும், 2 நாளையில பழுத்துறோம். ஐயோ அங்கிள், தாத்தா வீட்டுல எப்பவும் இதெல்லாம் கிடைக்கிறதா? தோப்புல இருந்து எப்பவுமே வெட்டி கொண்டு போட்டிருப்பாங்களே. இருக்கட்டும்பா, அது பிறகு கிழங்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே? ஆமா அங்கிள், வச்சுட்டேன். சரி, அப்புறம் சாம், வீட்டுல ஏதாவது விசேஷம் வந்ததுன்னா மறக்காம எங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. விசேஷமா? என்ன அங்கிள், புரியல. அது வந்து உங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும், அப்படி இப்படின்னு ஃபங்க்ஷனா வந்துட்டே இருக்கோம்ல. இனிமே எதுவா இருந்தாலும் மறக்காம எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பா அங்கிள். அப்பனா நாங்க வரோம். சரிப்பா. வரேன் ஆண்டி. அங்கிள் வரோம். சரிம்மா, நல்லா இருங்க. பத்மா, இத்தனை வருஷத்துல இந்த வீட்டுல எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க, வாடகைக்கு தான். ஆனா இந்த பொண்ணு மாதிரி வீட்டை யாரும் இவ்வளவு கிளீனா வச்சது கிடையாதுல. ஆமாங்க, நிறைய பொறுப்பு இருக்கு. அவ வேலையில அவ கரெக்டா இருக்கான். நல்ல பொண்ணு. கண்டிப்பா அவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நம்ம போகணும். காலமா நேரமும் சீக்கிரமா கூடி வந்தா சீக்கிரம் கல்யாணமும் நடக்கும். போயிட்டு வந்துடலாம். கார்ல ஏற கிளம்பலாம். என்னமோ தெரியல, இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்ல. சம்திங் இங்க எதையோ மிஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல். சின்ன வீடு தான், ஆனா செம்ம கிளைமேட். கிளம்பலாம். அங்கிள் வரோம். சரிப்பா, பாத்து போங்க. இன்னுமாடி கோவம் குறையல? சரி, ஐஸ்கிரீம் வாங்கி தரவா? அது எப்படிடா? நீ என்ன படுத்துற கொடுமைக்கலாம் ஒரே ஒரு ஐஸ்கிரீம்ல எல்லாத்தையும் மறந்துடணுமா? சரிடியா, அப்ப ஒண்ணு கூட வாங்கி கொடுக்குறேன். எனக்குலாம் வேண்டாம். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? இல்லையா, நான் என் வித்யா சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டேன். அப்போ நீங்க சின்ன குழந்தை இல்லையா? இப்ப மட்டும் என்ன சமாதானப்படுத்தியா கூட்டு வந்தீங்க? ஃப்ராட் வேலை பார்த்து தானே வெளியே கூட்டு வந்திருக்கீங்க. பாசமா கூப்பிட்டே வரல. 2 நாள் ஆஃப் டே பெர்மிஷன் வாங்கியாச்சு. இன்னைக்கு நீ வரலனா இந்த வாரத்துல என்னால பெர்மிஷன் எல்லாம் போட முடியாது. அதான் சின்னதா உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக சின்னதா ஒரு பிளான். ஓய், என்ன? சாரி. எதுக்கு? இல்ல, கல்யாணம் முடிச்சுதான் எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி தானே நீ அந்த ரூம்குள்ள வந்திருப்ப. ஆனா கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டேன்ல. அப்படியா? தர நீங்க எல்லாத்துலயும் கரெக்ட்டா தானே நடந்துக்கிட்டீங்க. உங்களை தப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? உடனே நடிச்சிருவியே. எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி தான் நிறைய கனவோட வந்தேன். என் கனவு எல்லாம் சுக்கு நூறாக்குனது கூட பரவாயில்ல. ஆனா 2 நாளையில அவசரமா நடத்தின கல்யாணம். ஒழுங்கா தூங்கி இருப்பனா? ஃபுல்லா ஷாப்பிங், வெளிய போறது, கொஞ்ச நேரம் கூட ஒழுங்கா தூங்கவே இல்ல 2 நாளும். அட்லீஸ்ட் என்ன தூங்காவது விட்டியாடா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்குள்ள நீங்க அல்சிப்ரா புக் எடுத்துட்டு வரும்போது யாருமே கேட்கலையா? ஆமா, அந்த புக் எடுத்துட்டு வரதுக்கு யார் அலோவ் பண்ணது? ஆமா, அது பெரிய பொக்கிஷம் பத்தியா, ரூம்குள்ளே தான் இருந்தது. ஆனா அது எதை வேணாலும் மன்னிப்பேன். என்ன தூங்க விடாம கிளாஸ் எடுத்து கொடுமைப்படுத்துனீங்களா? சரி விட்றீ, நம்ம லைஃப்ல ஏதாவது நம்ம நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கா. அனாமிகாக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப நீ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த. என்ன யாருன்னே உனக்கு தெரியாது. ஆனா அந்த கல்யாணத்துக்கு நீ வந்திருக்க. சாரிடி, நின்னு போன கல்யாணத்துக்கு. அவ சொன்னதெல்லாம் நம்பி 3 வருஷம் என் மேல வெறுப்பாவே இருந்திருக்க. அப்புறம் உனக்கு சுரேஷ் கூட என்கேஜ்மெண்ட் ஆகி சுரேஷ்னால மட்டும் உனக்கு பிரச்சனை வரல. இப்பவும் உன் மனசுக்கு நான் கெட்டவன் தானே. உனக்கு உங்க அண்ணன் பார்த்து வச்ச மாப்பிள்ள மூலமாவே என்ன உனக்கு புடிச்சிட்டு கல்யாணம் கூட பாத்தியா. இப்படி 2 நாளையில எவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம எதிர்பாராம தான் நடந்துட்டு இருக்கு. எப்ப சாமி போதும், மதியமே கூட்டிட்டு வந்தீங்க. டைம் பாருங்க, 6 o'clock தாண்டதெல்லாம். இவ்வளவு நேரம் தண்ணியில விளையாடியே டயர்ட் ஆயிட்டேன்.
போனதான் ஒரு தூக்கத்தை போட்டாதான் சரியாகும். தூக்கமா? இன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்ல. ஐயோ, இன்னைக்கு இந்த ஆள் எந்த பாடத்தை நடத்த போகுதுன்னு தெரியலையே. பேசாம தலைவலின்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு ஓடிடுவோமா? ஓய், எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. தலைவலிக்குதா? நல்லா தானடி இருந்த. வெயில எல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி வந்தாலாம், அதான் பயங்கரமா தலைவலிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆதி என்ன அன்பானா வீட்லயே கொண்டு விட்டுருங்க. ஓ, அந்த தலைவலியா? அது இன்னைக்கு நைட்டு தூங்காம இருக்கிறதுல சரியாகிரும். விட மாட்டான் போலயே. சித்தியா, இன்னைக்கு இந்த ஆளுக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிரேன், இல்ல தூங்க விடாம கிளாஸ் எடுத்து சாவடிச்சிருவான். சரி, கிளம்புவோமா? ஆதி பயங்கரமா தலைவலிக்குது, மயக்கமா வருது. அண்ணா வீட்லயே கொண்டு விடுறீங்களா? தலைவலி தானே, நான் தைலம் போட்டு விடலாம், சரியாகிரும். எப்படி இந்த ராட்சசன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது? அப்புறம் உனக்கு இன்னைக்கு நைட் ஒரு சர்ப்ரைஸ். எந்த பாடமா இருக்கும்? என்னப்பா, கிளம்புவோமா? கிளம்பலாம் ஆதி. முன்னால இந்த கபோர்ட் கீ அங்கே இங்கேயுமா தூக்கி போட்டிருப்பாரு. இப்ப எதுக்கு இதை இவ்வளவு பத்திரப்படுத்தி ஒரு கபோர்டுக்குள்ள வச்சு அந்த கபோர்ட பூட்டி இந்த கீ எதுக்கு இவ்வளவு பத்திரப்படுத்துறாரு? அப்ப இந்த கபோர்ட்ல என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். இனியா, எப்ப வந்தீங்க? வந்ததெல்லாம் இருக்கட்டு, நீ கபோர்ட் கீ எடுத்துட்டு எங்க போற? அது வந்துங்க, என்ன? இல்ல இந்த கீய ஒரு கபோர்டுக்குள்ள வச்சு அந்த கபோர்ட பூட்டி அதுக்கு கீ எடுத்து எதுக்கு இப்படி பத்திரமா பொத்தி பொத்தி பாத்துட்டு இருக்கீங்க? நீ கீய கூட. என்னங்க? ஏன் இனியா? இனியாவா? ஏன் ஏதாவது டென்ஷனாவா இருக்கீங்க? டென்ஷனா? எனக்கு என்ன டென்ஷன்? நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல இந்த கீய நான் எடுத்ததுமே நீங்க டென்ஷன் ஆக்கி எப்ப பார்த்தாலும் இந்த கீ சும்மா அங்கே இங்கேயுமா கிடக்கும். இப்ப என்னடானா இந்த கீ என்னமோ சொத்து பத்த காப்பாத்தின மாதிரி காப்பாத்தி பொத்தி பொத்தி பாத்துட்டு இருக்கீங்க. அதான் அப்படியே அந்த கபோர்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு எடுத்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அது கபோர்ட்குள்ள பொத்தி பொத்தி பாதுகாக்கிற மாதிரி என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். அந்த பழைய துணி கூடயா? இனியா, உனக்கு தான் தெரியுமே, அரசங்களை பத்தி எல்லாம் தெரியுமே. எப்படா நம்ம கம்பெனி ஆளியும் அதுல சந்தோஷம் காணலான்னு இருக்காரு. எப்பயாவது நம்ம ரூம்குள்ள வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாருன்னா? அப்ப என்ன டாக்குமெண்ட் உள்ள இருக்கு? அது பர்சனல், ஐ மீன் எம்டிக்கு மட்டும் தான் தெரியணும். இது வரைக்கும் கம்பெனி விஷயம் எல்லாமே எம்டிக்கும் சிஓக்கும் தெரிஞ்சு தானே நடக்கும். புதுசா என்ன? அது நீ என்ன நிறைய கேள்வி கேக்குறான். என்னமோ உன் புருஷன் ஏதோ பொண்ணை கடத்தி கபோர்ட்குள்ள கொண்டு வச்சிருக்க மாதிரியே சந்தேகப்படுறான். யார், நீங்களா? ஏண்டி இவ்வளவு நக்கலா சிரிக்கிறான்? என் லவ்வுக்கு ஓகே சொல்றதுக்கே துரைக்கு வருஷ கணக்குல ஆகியிருக்கு. இவ்வளவுக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். ஒரே வீட்டுல வளர்ந்துருக்கான், பக்கத்து ரூம்ல இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட என்னையே கடத்துறதுக்கு உங்களால முடியல. இதுல தூர பிளான் போட்டு வேற பொண்ணை கடத்தி கபோர்டுக்குள்ள கொண்டு வைக்கிறீங்க. செல்லும், சொல்லிட்டேன், சாம இசை என்ன கொஞ்ச நேரத்துல வர போறாங்க. பூ வாங்கி கொடுத்திருக்கான், அவளுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுத்திருக்கான். இத பத்தி எல்லாம் 4 வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு கேட்கணும் செல்லும். சும்மா விடக்கூடாது செல்லுதுங்களா? இவன் பிடிக்கலன்னு சொல்லுவானா, ஆனா மல்லிப்பூ வாங்கி கொடுப்பானா? எனக்கு தெரிஞ்சு செல்லும், இதுங்க ரெண்டும் ஒத்தையில கண்டிப்பா அல்வாவை வாங்கி கொடுத்திருப்பான் அப்படிங்கிற. ஆமா செல்லும், வரட்டும். மச்சான் வந்துட்டாங்களா? ஹாய் செல்லு. 48 மணி நேரம், கிட்டத்தட்ட 50 மணி நேரம் என்ன பார்க்காம ஒழுங்கா நீங்க தூங்கல போல. ஷபா, ஏலே, நான் உறங்குனதும் உறங்காததும் இருக்கட்டே, நீ என்ன 2 நாளா கொஞ்சம் கூட உறங்கி இருக்க மாட்ட போல. ஆமா செல்லு, 2 நாள் தூங்கவே இல்ல, அவ்வளோ பிஸி இல்லம்மா. வாகம், அப்ப என்ன பிஸியாக்க நீ? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா செல்லு? கம்பெனி சீக்ரெட்லாம். கம்பெனி சீக்ரெட்டா இல்ல ஓசி சீக்ரெட்டா? ஐயோ ஆர்த்தி, கம்பெனி சீக்ரெட் தான். ஆமா இசை. சாம் 4 முழத்துக்கு உனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தானா? உள்ளதா என்ன? மல்லிப்பூ மல்லிப்பூ கூடவே அது வாங்கி கொடுத்தேன்லாம். எது? அதாண்டி மல்லிப்பூ கூட, அது வாங்கிட்டு வந்தேன்லாம். அத பத்தி அடுத்து கேட்பாங்க. ஆத்தி, எதை பத்தி? மல்லிப்பூ கடத்து என்ன வரும்? என்ன வரும் எனக்குலாம் தெரியாது, நான் ரூமுக்கு போறேன், டயர்டா இருக்கேன். ஏய், பதில் சொல்லாம இங்க இருந்து நழுவ முடியாது. மல்லிப்பூ கூட சாம் என்ன வாங்கி கொடுத்தான்? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸா? ஐயோ, ரைஸா இல்ல, ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்த மாதிரி தெரியல. சாம், நீங்க வேற என்னமோ வாங்கி கொடுத்த மாதிரி இழுக்கிறீங்க. ஐயோ ஆர்த்தி, உங்க மேல சத்தியமா ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி கொடுத்தேன். மல்லிப்பூக்கு ஃப்ரைட் ரைஸ் காம்பினேஷன் செட்டே ஆகலையே. இவங்களுக்கு வர வேலை இல்ல. ஏ இசை, உண்மை சொல்ல போறீங்களா இல்லையா? அப்பப்பா, உங்க பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுக்கோங்க. மச்சான் ஆரம்பிச்சுட்டானுங்களா? தோ வந்துட்டேன்டா. குல்ஃபின், சாம் வந்துட்டான், நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னங்க இவனுங்க 2 பேரும் இப்ப அலப்பற பண்ணுவானுங்களே. சும்மாவே ப்ராஜெக்ட் விஷயமா 2 நாள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா வீட்ல இருக்கவங்களை எல்லாம் படுத்தி எடுத்துருவானுங்க. இதுல சொல்லவா வேணாம் இன்னைக்கு? ஹலோ, மல்லிப்பூ கூட என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லாம இங்க இருந்து நழுவ முடியாது. டேய் நண்பா, நோசமா போனவனே, உனக்காக தாண்டா வெயிட்டிங். ஐயே ஐயே,
மச்சான் ஐ மிஸ் யூடா. ஐ ஆல்சோ மிஸ் யூடா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். துரும்பா இழைச்சிட்டடா. முடியலடா சாமி. ஏண்டி இத பாக்குறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? கன்றாவியா தான் இருக்கு. டேய் மச்சான் என்ன பார்க்காம ரொம்ப இழைச்சிட்டு போலாம். கேளேன், அவன பாக்கிறதுக்கு இளைச்ச மாதிரியா தெரியுது. உன் தங்கச்சிக்கு மல்லிப்பூவ அல்வாவ வாங்கி கொடுத்து 7 கிலோ கூடி இருக்க மாதிரிலாம் தெரியுது. டேய் நிஜமாவே இழைச்சிட்டேன். முடியலடா. மச்சான் நீ தாண்டா துரும்பா இழைச்சிட்ட. அப்படியா? உன்னை 48 மணி நேரம் கிட்டத்தட்ட 50 மணி நேரம் பார்க்காம இருந்திருக்கேன்லாம். ஒருவேளை அந்த கவலையெல்லாம் துக்கம் தாழாமா இழைச்சிருப்பேன்டா கொஞ்சம். அவ்வளவு பாசமாடா என் மேல. இவனுங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாலே இப்படிதான் அலப்பற பண்ணுவானுங்க. நானும் தாண்டா உன்னை பார்க்காம உன் குரலை ஒழுங்கா கேட்காம ஒழுங்கா சாப்பாடு தண்ணி கூட எனக்கு இறங்கலடா. ஆமாமா, அதான் காலையில 5 தோசை உள்ள விட்டது. ஏடி உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? ஏமு அவனை நல்லா பார்த்து பண்ணானே உன்னை அவன் கூட அனுப்பி வச்சேன். என் நண்பனை இப்படி துரும்பாக்கி கூட்டு வந்திருக்கான். எது? அவ கிடக்காடா. அப்புறம் மச்சான் நான் இல்லாம 2 நாள் உனக்கு வேலையும் ஓடி இருக்காதே. ஆமாண்டா எப்போ உன் நினைப்புதான். எங்க ஜாலியா தானே இருந்தீங்க. ஏ குல்ஃபின் நான் ஜாலியாவா இருந்தேன்? ஒழுங்கா சாப்பிடாம குளிக்காம தூங்காம. ஆமாமு நானே இழைச்சிட்டேன் தான். நானும் தாண்டா. சேம் டு யூ. ஹலோ. என்னடி பொறாம புடிச்சிட்டே இருக்க? இல்ல 2 நாளா நீ நிறைய தடவை சேம் டு யூ சொல்லிட்டே இருந்த. ஐ லைக் யூ, ஐ கிஸ் யூ, ஐ ஹேட் யூ. இதெல்லாம் அண்ணனை நினைச்சுதான் நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தியா? மச்சான் என்னடா சொல்றா? அது ஒண்ணும் இல்லடா. ஆக்சுவலா லாஸ்ட் வீக்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக ட்ரம்ப் புட்டினா ஒரு மீட்டிங் போட்டாங்க எல்லாம். ஆமா அதான்டா எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யாவையும் உக்ரைனையும் ஒண்ணு சேர்த்துடலான்னு ட்ரம்ப் பார்த்தாரு. அந்த மீட்டிங்க்கு உன் தங்கோச்சிய கூப்பிடலன்னு டென்ஷன்ல இருக்கா. நீ கண்டுக்காத. போங்கடா. அப்புறம் மச்சான் மதுரை ஸ்பெஷல் உனக்குன்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏலே மதுரை ஸ்பெஷலே மல்லிப்பூ தானே? எது என் புருஷனுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தானா? ஏன் மல்லிப்பூ வாங்கிட்டு வரதுக்கு நான் என்ன பொம்பளை பிள்ளையா? அட சாம், என்னடி ஓசை? அண்ணனுக்கு 4 முழத்துல மல்லிப்பூ வாங்குறதுக்கா கார நிப்பாட்டின? டேய் மச்சான் அவ சும்மா வளர்றாடா. மல்லிப்பூ வாங்கினா இருக்கு. டேய் இல்லனாலே என் பொண்டாட்டி நான் உனக்கு பொண்டாட்டி இல்ல சாம்க்கு நீ பொண்டாட்டிங்கிற மாதிரி பாக்குறான். டேய் மல்லிப்பூ உனக்கு இல்ல அம்மாக்கு வாங்கிட்டு வந்தேன். இவ சைக்கோ. உனக்கு ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஓ ஷூவா? இவனுக்கு இம்சை தாங்க முடியல அம்மா. எனக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும். நான் ரூமுக்கு போறேன். அப்புறம் மச்சான் டேய் நிஜமாவே என் புருஷனுக்கு ஷூ தான் வாங்கிட்டு வந்தியா இல்ல ஆர்வ கோளாறுல 4 முழத்துல மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தியா? இனியா அம்மாக்கு தான் மல்லிப்பூ வாங்குறேன். அவ லூசு. கடையில இருந்து எதுவும் சாப்பிடலையே. இல்லடா இனிதான் வீட்டுக்கு போய் இங்க இருந்தே சாப்பிடலாம்டா. உனக்கு தான் வெயிட்டிங். அப்படியா? சரி ஓகேவா. என்னடா இவ வந்துட்டாளான்னு கூட தெரியல. போனே எடுக்க மாட்டேங்கிறான். என் மனசை சுக்குன்னு உராக்கி கூட்டிட்டு வந்துட்டேல. நான் அழுதாலும் நான் ஃபீல் பண்ணாலும் நீ வருத்தப்பட போறது இல்லையே. அப்புறம் என் மனசுல இருக்கிற வலியெல்லாம் எதுக்கு உன்கிட்ட கொட்டணும்? ரிங் போகுது மறுபடியும். ஹலோ. அஞ்சு சொல்லுடி. எப்பல வந்த? உனக்கு எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டே இருக்கேன். கவனிக்கலடி. இப்பதான் ரூமுக்கு வந்தேன். அப்ப வீட்டுக்கு ரீச் ஆயிட்டீங்களா? ஆமா இப்பதான் வந்தோம். சாம் வந்துட்டாரா? ஆமா. அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாரா இல்ல உங்க வீட்டுல தான் இருக்காரா? இங்கதான் சாப்பிட்டுட்டு கிளம்புவான்னு நினைக்கிறேன். ஏன்? இல்லடி பார்த்து 2 நாள் ஆகுதுல்ல, அதான் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். என்னையா? உங்க 2 பேரையும் தான். அப்புறம் நாளைக்கு ஆபீஸ் வந்துருவேன். நீ வந்துருவ? சாம் வருவாரா? ஆமா வருவான். ஏன் அவனை பத்தியே கேட்டுட்டே இருக்க? இல்லடி 2 நாளா அவங்க 2 பேரையும் பார்க்கலாம். அதான் பார்க்காத 2 நாள்லயும் தான் என்னென்னமோ தோணுச்சு. என்னென்னமோ எனக்கே புரிய ஆரம்பிச்சுது. எனக்கு ஒன்னும் புரியல. என்ன வளர்ற? அது இசை. அத்தை வாங்க. என்ன மக்களே கீழே உட்காந்துருக்க? இல்ல அத்தை சும்மா தான் வாங்க. சாப்பிட வரலையா? கொஞ்சம் லேட் ஆகட்டும் அத்தை. என்ன லேட் ஆகட்டும்? மணி ஆயிடுச்சுலாம். அப்புறம் இசை தங்கம் என்ன அத்தை ஏதோ என்கிட்ட சொல்ல வந்துட்டு? இல்ல நம்ம குரு இருக்கான்ல. ஆமா வந்ததுல இருந்தே அவனை வேற பாக்கலையேனா. நேத்துக்கு நைட்டும் எதுவும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. காலையில நம்ம வீட்ல இருந்து சாப்பிடல. மதியமும் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுருப்பான் போல. இப்ப பசிக்கலன்னு மொட்டை மாடியில நிக்கிறான். சாப்பிடலையா? அதாம்மா குரு ரொம்ப பேசுறதே உன்கிட்ட மட்டும்தான். அதான் மக்களே அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு மித்ரா கிட்ட கூட சத்தம் போட்டே நின்னான். ஓ அப்படியா? சரியாத்தா நான் என்னன்னு பாக்குறேன், பாத்துட்டு சொல்றேன். சரிம்மா நீ சென்னான்னு சாப்பிட்டதுக்கு வா. நீங்க கீழே போங்க அத்தை, நான் வந்துடுறேன். அஞ்சு சொல்லுடி, லைன்ல தான் இருக்கேன். காலையில ஆபீஸ் வரவல்ல, அப்ப பாக்கலாம். ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஆபீஸ் வா பேசிக்கலாம். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே.